நிறைய அளவிச்சிட்ட பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். உலகம் முழுவதும் தற்போது போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்குன்னே சொல்லலாம். இஸ்ரேல் பாலஸ்தீன போர், ரஷ்யா உக்ரைன் போர், சைனா அமெரிக்கா இடையான பனிப்போர். இந்த நிலையில இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில எப்போ வேணும்னாலும் போர் ஆரம்பிக்கலாங்க கூடிய ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில ஒரு நாடு 200 வருஷமா போரையே சந்திக்காம இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 200 வருஷமா ஒரு நாடு போரையே சந்திக்கலன்னு சொல்றேன். அப்பனா அந்த நாட்டோட ராணுவம் மிகவும் பலவீனமா இருக்கலாம், அந்த நாட்டுக்கிட்ட ஆயுதம் எதுவும் இல்லாம இருக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் எலைட் ஃபோர்ஸ் கொண்டதுன்னா இந்த நாடு தான். இந்த அளவுக்கு ஏன் வாட்டிக்கன்ல இருக்கக்கூடிய போப்புக்கு பாதுகாப்பு வழங்குறதும் இந்த நாட்டோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தான். இந்நேரம் நீங்க எல்லாம் இந்த நாடு எந்த நாடுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நாட்டோட பெயர் தான் சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துன்னு சொன்னதுமே நம்ம ஞாபகத்துக்கு நிறைய விஷயங்கள் வரலாம். சுவிஸ் சாக்லேட், சுவிஸ் வாட்ச், இது எல்லாத்தோடைய மிகப்பெரிய விஷயமா இருக்கக்கூடியது சுவிஸ் வங்கிகள். சுவிட்சர்லாந்தோட மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் சுவிஸ் வங்கிகள். இந்த வங்கிகள் உலகத்திலேயே மிகவும் பாதுகாப்பான வங்கியா பார்க்கப்படுது. அதனாலதான் உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரங்கள்லாம் தங்களுடைய பணத்தை இந்த சுவிஸ் வங்கியில போட்டு வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பொதுவாவே கருப்பு பணம்லாம் சுவிஸ் வங்கியில தான் இருக்குன்னு ஒரு கருத்து நிலவிக்கிட்டு வருது. சுவிஸ் வங்கிகள் எப்படி இத்தகைய சிறப்பை பெற்றுச்சு? ஏன் பணக்காரங்க அரசியல்வாதிகள்லாம் தங்களுடைய பணத்தை சுவிஸ் வங்கியில இருப்பு வைக்கிறாங்க? விரிவாக பார்க்கலாம் இந்த காணொலியில். சுவிஸ் வங்கியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நாம வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒண்ணா இருக்கு. சுவிட்சர்லாந்து முதல் மற்றும் 2ஆம் உலகப் போர் இரண்டிலுமே பங்கேற்காம நடுநிலை வகிச்சாங்க. 2 உலகப் போர்லுமே இந்த நாடு பங்கேற்கவில்லைனாலும் இந்த நாட்டோட பங்களிப்பு 2 உலகப் போர்லுமே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும், மறைமுகமா. குறிப்பா சொல்லணும்னா 2ஆம் உலகப் போர்ல சுவிட்சர்லாந்து பங்கேற்காம நடுநிலை வகிச்சுச்சு. இதன் காரணமாக சுவிட்சர்லாந்தை இரு தரப்பினருமே ஒரு சேஃபான இடமா பார்த்தாங்க தங்களுடைய பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கு. 2ஆம் உலகப் போறப்ப இரு தரப்புலையும் இருந்த தலைவர்கள் தங்களுடைய பணத்தை மிக பத்திரமா சுவிஸ் வங்கியில இருப்பு வச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா ஹிட்லருடைய வங்கி கணக்கே சுவிஸ் வங்கியில இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுவிஸ் வங்கிகள் மிக பாதுகாப்பான வங்கியா பார்க்கப்படுறதுக்கு மிக முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இங்க வங்கி கணக்கு வச்சிருக்கவங்களுடைய விவரங்களை இந்த நாட்டு அரசாங்கம் எந்த காரணத்தை கொண்டும் வெளியிட மாட்டாங்க. இது அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்குது. இவ்வளவு ஏன், அந்த வங்கியில வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாய்க்கு கூட இந்த வங்கி கணக்குல அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுடைய பெயர் தெரியாது. இவங்க அக்கௌண்ட் நேம்ங்கிற இடத்துல கஸ்டமர் ஐடியும் சில நம்பர் கோடையும் தான் யூஸ் பண்றாங்க. இந்த வங்கியில வங்கி கணக்கு வச்சிருக்கவங்களுடைய பெயர் விவரம் டாப் அதிகாரிகள் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வங்கியில இருக்கக்கூடிய லாக்கர்கள் மிக முக்கிய கவனம் பெறுது. சுவிட்சர்லாந்துங்கிறதே மலையால சூழப்பட்ட ஒரு அழகான நாடு. இங்க இருக்கிற லாக்கர்கள் மலையை கொடைஞ்சு அதுல சுரங்கம் அமைச்சு அதுக்குள்ளதான் லாக்கர்கள் அமைக்கப்படுது. இதனாலதான் இது ரொம்ப சேஃபான ஒரு லாக்கரா பார்க்கப்படுது. இதற்கு ஒரு வருடத்திற்கு 4 கோடி ரூபாய் கட்டணமா வசூலிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்ப லாக்கர்ல வைக்கக்கூடிய பொருளாகட்டும் அல்லது வங்கி கணக்காகட்டும் அந்த நபரை தவிர வேற யாராலையும் அந்த பணத்தையோ பொருளையோ எடுக்க முடியாது. இப்போ வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர் ஒரு வாரிசையோ இல்ல வேற யாரையாவதையோ நாமினியா போட்டா மட்டும்தான் அவங்களால அந்த பணத்தை எடுக்க முடியும். மற்றபடி வேற யாராலுமே அந்த பணத்தை எடுக்க முடியாது. அந்த வங்கி கணக்க பத்தின விவரங்களையும் தெரிஞ்சுக்க முடியாது. சரி, ஓகே, இவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிற சுவிஸ் பேங்க்ல நான் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். அதற்கு 2 விஷயம்தான் தேவை. ஒன்று, நீங்க 18 வயசு பூர்த்தியானவர்களா இருக்கணும். இன்னொன்னு, உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கணும். இது 2மே இருந்துச்சுன்னா நீங்க சுவிட்சர்லாந்து போய் தாராளமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஆனா அதற்கான செலவு தான் ரொம்ப அதிகமாகும்.
பொதுவா ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்பொழுதும் அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியா என்ன இருக்கு அப்படின்னா, சுவிஸ் வங்கியில இருக்கிற கருப்பு பணத்தை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்றதுதான். பொதுவா சுவிஸ் வங்கியில கருப்பு பணம் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்ல. சுவிஸ் வங்கியில கருப்பு பணமும் இருக்கு, அதை தவிர வெள்ளை பணமும் இருக்கு. பொதுவா பணக்காரர்கள் எல்லாம் தங்களுடைய பணத்தை மிக சேஃபா வைக்கிறதுக்கு, ஏன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய வங்கிகள்ல டாலரா தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்தியால இருக்கக்கூடிய ஒரு பணக்காரர் தன்னுடைய பணத்தை செக்யூர் பண்ணும், பணம் மதிப்பிழப்பிலிருந்து தன்னுடைய பணத்தை பாதுகாக்கணும்னு விரும்பினார்னா அவர் தன்னுடைய பணத்தை டாலரா மாத்தி சுவிஸ் வங்கியில இருப்பு வைக்கலாம். இதனாலதான் மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் தங்கள் பணத்தை சுவிஸ் வங்கியில இருப்பு வைக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. சரி, இப்போ சுவிஸ் வங்கியில கருப்பு பணமும் இருக்குன்னு சொல்றீங்க, அதை மீட்டு வர சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு அப்படின்னே தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம நாட்டுல தான் அது கருப்பு பணம். கருப்பு பணம்னா பொதுவா அரசாங்கத்திற்கு வரி செலுத்தாம அந்த பணத்தை கொண்டு போறதுதான் கருப்பு பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பணம் நம்ம நாட்டை பொறுத்தவரை மட்டும்தான் கருப்பு பணம். அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெள்ளை பணமா தான் கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சட்டத்திட்டத்தின்படி யார் யார் எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. 2018 இந்தியா மிகப்பெரிய முயற்சி பண்ணாங்க அங்க யார் யாரெல்லாம் எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பெறறதுக்காக. ஆனா அவங்களால அங்க யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு ஒரு சில விவரங்கள் மட்டும்தான் பெற முடிஞ்சிச்சு. ஆனா அவங்க கருப்பு பணம் தான் வச்சிருக்காங்களா, எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களால கேட்டு வாங்கவே முடியல. இவ்வளவையும் வளர்ந்த நாடான அமெரிக்கா ஒசாமா பின் லேடனோட வங்கி கணக்கு சுவிஸ் வங்கியில இருக்கு, 25,000 கோடி ரூபாய் அதுல இருப்பு இருக்கு அப்படின்ட்டு நீண்ட காலமா அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. ஆனா அவங்களாலேயே முடியல. மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அவர் வந்து சமூக விரோதி தான் அப்படின்னு நிரூபிச்சு அதன் மூலமா அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணாங்க. இப்போ இந்தியால இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களுடைய கருப்பு பணம் சுவிஸ் வங்கியில இருந்தா அதை எப்படி மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன வழின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து கருப்பு பணம் தான் வச்சிருக்காங்க, அது சுவிஸ் பேங்க்ல தான் வச்சிருக்காங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணும். அப்படியே அந்த ஆதாரத்தோட நம்ம வழக்கு தொடர்ந்து தான் இந்த பணத்தை பெற முடியும். மற்றபடி வேற எந்த முறையிலுமே இந்த பணத்தையோ இல்ல அந்த பணம் வச்சிருக்கவங்களுடைய விவரத்தையோ நம்மளால வழங்க முடியாது. ஏன்னா அந்த நாட்டோடைய சட்டத்திட்டம் அப்படி. இது போன்ற காரணங்களால தான் சுவிட்சர்லாந்து மிகப்பெரிய வல்லரசு நாடா இருக்கு. சுவிட்சர்லாந்துடைய பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய தனிநபர் வருமானம், அதற்கப்புறம் அவங்க வச்சிருக்கக்கூடிய தங்கத்துடைய இருப்பு. இதெல்லாம் தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியை தீர்மானிக்குது. சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் 1040 மெட்ரிக் டன் கோல்டு வந்து அவங்க கையிருப்புல வச்சிருக்கிறாங்க. இது உலகத்திலேயே 5வது அதிக தங்கம் கையிருப்பு உள்ள நாடாகும். அவங்களோட பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 88 லட்சம் பேர் தான். அதாவது நம்ம சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் தொகை தான் அந்த மொத்த நாட்டோட மக்கள் தொகையா இருக்குது. இது மக்கள் தொகை அடிப்படையில பார்த்தோம்னா அவங்க 101வது இடத்தை பிரிச்சிருக்காங்க. நிலப்பரப்பு அடிப்படையில பார்த்தோம்னா இவங்க 135வது இடத்துல இருக்காங்க. இப்போ இந்தியாவை பார்த்தோம்னா இந்தியா தன்னுடைய கைவசம் 880 மெட்ரிக் டன் தங்கத்தை கையிருப்புல வச்சிருக்காங்க. ஆனா இந்தியாவுடைய மக்கள் தொகையில வந்து 2வது இடம் பிடிக்குது. நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய நாடுகளாலேயே சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த மிக சிறிய நாடு சாதிக்குதுன்னா அது மிகப்பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. இதற்கு இவங்க வந்து நடுநிலை வகித்தது தான் மிக முக்கிய காரணமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சுவிட்சர்லாந்து நாட்டோடைய கரன்சியை தான் யாராலையுமே கள்ள நோட்டு அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுவிட்சர்லாந்துங்கிறது டைரக்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அதாவது இப்போ ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அவங்க நினைச்சாங்க அப்படின்னா வெறும் அரசியல்வாதிகளால கொண்டு வர முடியாது. அதற்கு மக்களிடம் முறையா ஓட்டெடுப்பு நடத்தணும். ஓட்டெடுப்பு நடத்தி அதுல வெற்றி பெற்றாதான் அந்த சட்டத்தை அவங்க வந்து இயற்ற முடியும். அது மட்டும் இல்லாம சுவிட்சர்லாந்துங்கிறது ஒரு பாதுகாப்பான கண்ட்ரி, லேண்ட் லாக்டு கண்ட்ரி. அதனை சுற்றி நாலாபுறமும் வந்து மலைகளால சூழப்பட்டிருக்கு. இதனால அந்த நாட்டு மேல வேற எந்த நாடுனாலையும் அவ்வளவு எளிதில் போர் தொடுத்து போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க மிக வலிமையான இராணுவத்தையும் கட்டமைச்சு வச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல சுவிட்சர்லாந்து என்பது அமைதி, அறிவுத்திறன், செல்வ செழிப்பு, பாதுகாப்பு, தனி உரிமை ஆகியவற்றின் ஒரு கண்ணியமான சேர்க்கையா திகழுது. நான் சொன்ன இந்த தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சுவிட்சர்லாந்து பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியாத விஷயங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.